தந்தையின் கவனிப்பால்தான் இத்தகைய பதவிகளுக்கு உயர்ந்துள்ளேன் என்றும், பிள்ளைகள் என்ன படிக்கின்றார்கள் என பெற்றோர்கள் கவனம் செலுத்த வேண்டியது அவசியம் என புதுவை கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்ற விழாவில் மாணவர்கள் மத்தியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன் உருக்கமாக பேசினார். நோனாங்குப்பம் மற்றும் தவளக்குப்பம் பஞ்சாயத்துகளில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் நடைபெற்ற 100 நாள் வேலையினை சபாநாயகர் ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசு சுகாதாரத்துறையின் வழிகாட்டுதலின்படி தேசிய குடற்புழு நீக்க நாள் கடைபிடிக்கப்பட்டது. மொளப்பாக்கம் அரசு நடுநிலைப் பள்ளியில் பூச்சி மாத்திரைகள் தரப்பட்டது. இவ்விழாவில் பள்ளி தலைமை ஆசிரியை புனிதவதி மற்றும் ஆசிரியர்கள் உடன் இருந்தனர். ராஜீவ்காந்தி சதுக்கம் முதல் சாரம் பாலம் வரை விடுபட்டுள்ள கழிவுநீர் வாய்க்கால் அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்ட சட்டமன்ற உறுப்பினர் ரிச்சர்ட் ஜான்குமார் பணிகளை துவக்கி வைத்தார். புதுச்சேரிக்கு மாநில அந்தஸ்து, கடன் தள்ளுபடி, நிதிக்குழுவில் இணைப்பது உள்ளிட்ட பல்வேறு விவகாரங்களில் மத்திய அரசு புதுச்சேரியை புறக்கணித்து வரும் நிலையில் புதுச்சேரிக்கு வருகை புரிந்த மத்திய இணை அமைச்சர் முருகன் தவறான கருத்துக்களை தெரிவித்துள்ளதாக அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் குற்றம் சாட்டியுள்ளார். புதுச்சேரி பாரதி வீதியில் உள்ள மதுக்கடையின் ஷட்டரை உடைத்து ரூபாய் 2 லட்சம் பணத்தை திருடிய தஞ்சாவூரைச் சேர்ந்த பிரபல திருடன் மனோகர் என்பவரை ஒதியஞ்சாலை காவல்துறையினர் கைது செய்தனர். காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட பிள்ளைச்சாவடி பிள்ளையார் கோவில் தெருவில் எழுந்தருளி இருக்கும் அருள்மிகு ஸ்ரீ சுந்தர விநாயகர் திருக்கோவில் கட்டுவதற்கான திருப்பணி நாள் கோல் விழா இன்று நடைபெற்றது. புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட முத்துப்பிள்ளைப்பாளையம் பகுதியில் அமைந்துள்ள பொன்னு முத்து மாரியம்மன் கோவில் கும்பாபிஷேக விழா அமைச்சர் நமச்சிவாயம், முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வம் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம். அமெரிக்க டாலருக்கு எதிரான இந்திய ரூபாய் மதிப்பு இன்று வரலாறு காணாத வீழ்ச்சியினை சந்தித்துள்ளது. கடந்த வெள்ளிக்கிழமை சந்தை முடிவில் டாலரின் மதிப்பு 87.43 ரூபாயாக இருந்த நிலையில் இன்று சந்தை தொடக்கத்தில் 43 பைசா வீழ்ச்சியடைந்து ரூபாய் மதிப்பு 87.92 ரூபாயாக உள்ளது. இந்திய ரூபாய் இதுவரை இவ்வளவு வீழ்ச்சியை சந்தித்தது இல்லை என கூறப்படுகிறது. புதுச்சேரி அரசு வட்டார வளர்ச்சி அலுவலகம் அரியாங்குப்பம் வட்டாரம் சார்பாக மணவெளி தொகுதி இடையார்பாளையம் மற்றும் நோனாங்குப்பம் பகுதியில் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலை உறுதி திட்டத்தின் கீழ் ரூபாய் 8 லட்சம் மதிப்பில் பணிகளை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் சட்டப்பேரவை தலைவருமான ஏம்பலம் செல்வம் துவக்கி வைத்தார். புதுச்சேரி அரசின் பள்ளி கல்வி இயக்குநரகம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கு தேர்வு பயத்தை போக்கும் பரிஷா பே சர்ச்சா 2025 என்ற தலைப்பில் விழிப்புணர்வு நிகழ்ச்சி கம்பன் கலையரங்கத்தில் நடைபெற்றது. புரட்சித் தலைவி அம்மா அவர்களின் 77வது பிறந்த நாளை சிறப்பாக கொண்டாடுவது தொடர்பாக புதுச்சேரி மாநில அதிமுக சார்பில் பலம் தலைமை கழகத்தில் மாநில கழக நிர்வாகிகள், மாநில பிற அணி நிர்வாகிகள், பொதுக்குழு உறுப்பினர்கள், தொகுதி கழக நிர்வாகிகள் மற்றும் வார்டு கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. இக்கூட்டத்திற்கு மாநில கழக செயலாளர் அன்பழகன் தலைமை தாங்கினார். முதலியார்பேட்டை ரயில்வே கேட் பகுதியில் நெரிசலுக்கு தீர்வு காணாவிட்டால் பொதுநல அமைப்பினர்களுடன் ரயில் மறியல் போராட்டம் நடத்தப்படும் என சட்டமன்ற உறுப்பினர் நேரு தெரிவித்துள்ளார்.